உலகெங்கிலும் பெரும்பாலான மக்கள் பணம் சம்பாதித்து தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்குமான வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துகிறார்கள். பணம் சம்பாதிக்க மக்கள் கடினமாக உழைக்கிறார்கள், புதிய திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள், அவற்றை பயன்படுத்தினால் அவர்கள் பணம் சம்பாதிக்க முடியும். தற்போதைய வேகமான உலகில் சைட் ஹஸ்டல்கள் கலாச்சாரம் மிகவும் பிரபலமாகி வருகிறது. சைட் ஹஸ்டல்கள் என்பது கூடுதல் வருமான ஆதாரத்தை வழங்கும் ஒரு பக்க வணிகம் அல்லது வேலையை குறிக்கிறது. பலர் இப்போது அதிக பணம் சம்பாதிக்க இந்த வழியை தேர்வு செய்கிறார்கள். ரேச்சல் ஜிமெனஸ் என்ற அமெரிக்க பெண் ஒரு நாளைக்கு 5 நிமிடங்களை செலவழித்து ஆண்டுக்கு $74,000 ரூபாய் 62 லட்சம் சம்பாதித்து செய்திகளில் இடம் பிடித்த சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் புத்திசாலித்தனமாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்பது குறித்து மற்றவர்களுக்கு ஊக்கமளித்து டிப்ஸ் கொடுத்து வருகிறார். அறிக்கைகளின்படி ரேச்சல் ஜிமெனஸ் 36 வயதான பெண் சைட் ஹஸ்டல்களை செய்கிறார். இந்தியாவில் இப்படிப்பட்ட வேலைகள் பெரும்பாலும் பகுதி நேர வேலைகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் மக்கள் இப்போது தங்கள் பக்க வேலைகளில் இருந்து நிறைய சம்பாதிக்கிறார்கள். பெண்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்து நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். ரேச்சலை பற்றி பேசுகையில் அவர் ஆண்டுக்கு சுமார் $74,000 ரூபாய் 62 லட்சம் சம்பாதிக்கிறார். அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் போன்ற சந்தை ஆனந்த் என்ற ஆன்லைன் இணையதளத்தில் சுயமாக பிரிண்ட் செய்யப்பட்ட பொருட்களை விற்பதன் மூலம் அவர் அதை செய்கிறார். பிரிண்டட் பொருட்கள் செய்து முடித்து விற்பனைக்கு தயாராகும் போது ஒருவர் தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள் மட்டுமே செலவிட வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தினார். அது மட்டுமின்றி அவர் ஏத் சைஷுத் என்ற வலைப்பதிவையும் நடத்துகிறார், அங்கு அவர் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று விளக்கி மக்களை ஊக்குவிக்கிறார். ரேச்சல் ஜிமினெஸில் தனது தயாரிப்புகளை விற்ற அனுபவத்தைப் பற்றி பேசினார். பிளாட்ஃபார்மில் விற்பனை செய்வது மிகவும் எளிதானது என்பதை அவர் வெளிப்படுத்தினார், ஏனெனில் ஒருவர் தங்கள் தயாரிப்பின் சந்தை வரம்பை கூட சோதிக்க முடியும். ஆனால் சிறிய அளவில் பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் தொடங்க வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவுறுத்தினார். தயாரிப்புகள் டிஜிட்டல் அல்லது உடல் சார்ந்ததாக இருந்தாலும் சந்தையில் உள்ள தேவைக்கேற்ப மக்கள் அவற்றை உருவாக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தினார். உதாரணமாக, யாராவது நேரடியாக பொருட்களை விற்பனை செய்தால் அவர்கள் நேரடியாக 1000 பொருட்களுடன் வணிகத்தை தொடங்கக்கூடாது என்று அவர் விளக்கினார். முதலில் அவர்கள் தேவையான அளவு மட்டுமே வாங்க வேண்டும். இதுபோன்ற வேலைகளில் ஆராய்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். இந்த உத்தியை பின்பற்றி சில மாதங்களில் லட்சக்கணக்கில் சம்பாதித்து முழுநேர வேலையை விட்டு விலகினார்.